ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் 9 kg ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி வந்து ஒரு நல்ல பிரியாணி எக்ஸ்பர்ட் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் ஆம்பூர் பிரியாணிங்க. இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆத்தென்டிக்கான அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கணும் அதை வந்து நீங்கள் எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பிரியாணி. இப்போ பிரியாணிக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடலெண்ணெய் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் 600 ml எடுத்துக்கோங்க. பட்டை 10 கிராம், கிராம்பு 3 கிராம், ஏலக்காய் 4 கிராம், பூண்டு 300 கிராம், இஞ்சி 200 கிராம், வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து 400 கிராம் எடுத்துக்கோங்க. புதினா 20 கிராம், மல்லி 20 கிராம். அதே நேரத்தில் தயிர் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து 20 கிராம், கல்லுப்பு வந்து 50 கிராம், சிக்கன் வந்து 2 kg எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கிலோ எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் 2 எடுத்து கட் பண்ணி சாறு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு, அதாவது 7 லிட்டர் வரைக்கும் ஆகுங்க. கல்லுப்பு வந்து 100 கிராம். அது கூடவேவும் நெய் வந்து 50 கிராம் தேவைப்பட்டுச்சுன்னு. இது தாங்க இப்போ வந்து நம்மளுக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா பொருட்களை வந்து முதல்ல போட்டுடணும். அதாவது பட்டை, ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கிராம்பு, அதை போடுங்க. பூண்டு, இஞ்சி தனித்தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கணுங்க. முதல்ல வந்து பூண்டை போடுங்க. இதை போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கணுங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம முதல்ல வந்து பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இதை நம்ம நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து இஞ்சி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டையும் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கினா சரியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியில் வந்து கசப்பு தன்மை இருக்காது. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து நான் டீட்டெயிலாக டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடையையும் வந்து தக்காளியையும் வந்து போட சொல்லிட்டாங்க. போட்டுட்டு இதை நல்லா வந்து வதக்கணுங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிட சொன்னாங்க. பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. இது வந்து பிரியாணிக்கு நல்ல சுவையை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா பொறுமையாக வந்து வதக்குங்க. இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலை, புதினா தலையை வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவேவும் காரத்துக்காக வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறோம். வேறு எந்த மசாலா பொடியுமே வந்து நம்ம காரத்துக்காக சேர்க்கலை, மிளகாயும் சேர்க்கலை. மிளகாய் தூள் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்குறோம். அதை சேர்த்துட்டு கருகிராமல் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரைஸுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம உலை வச்சிடணுங்க. அது நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அதாவது வெங்காயம், தக்காளி, தயிர் இந்த மூணுமே வந்து நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்து வந்துடணுங்க. இப்போ நான் 2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் வந்து நம்ம கடையில் சொல்கிறப்ப வந்து நல்லா பெரிய துண்டாக வேணும் அப்படின்னு சொன்னான்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வந்து நான் இன்றைக்கி 2 kg எடுத்துருக்குறேங்க. இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ண வேண்டாம். நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன். இப்போ அது எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. அது கூடவே இப்போ நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கிறோங்க. சிக்கன் கூட வேறு எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா வந்து சிக்கனை வதக்கிடுங்க. இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணுங்க, குழஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இப்போ வேகாமல் இருக்கிறப்பே அரிசியையும் நம்ம போட்டுறக்கூடாதுங்க. ஓரளவு சிக்கனுடைய அந்த ஸ்கின் எல்லாமே வந்து எல்லோயிஷாக மாறி வரும். அந்த இது ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இப்போ வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த எலுமிச்சை சாறை வந்து கொஞ்சமாக தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எலுமிச்சை சாறை வந்து தண்ணி கூட கலந்து நம்ம சிக்கன் கூட சேர்க்குறப்ப வந்து சிக்கன் உடையாமல் நல்லா ஸ்டிஃபாக வந்து இருந்து அப்படியே வந்து வெந்து கிடைக்குங்க. சிக்கன் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சுருந்த உலையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. சிக்கன் வந்து வேகட்டும். இப்போ நல்லா ஒலை கொதிச்சிருச்சிங்க. இதில் வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு லேசாக வந்து கலந்து விடுங்க. அந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது சாதம் ஒரு மெழுகு பதத்தில் வந்து வெந்திருக்கணுங்க. வெளியில் வந்து வெந்திருக்கணும், உள்ளே வெந்திருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிச்சிடணும். இப்போ வடிச்சாச்சிங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவு வந்து வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுருந்தோம், வெந்துருச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலாக வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த சிக்கன் மேலே. ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாதுங்க, ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள் இந்த மாதிரி. இப்போது இடையில இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோல் வந்து இந்த மாதிரி போட்டு விடுங்க கரண்டியால். இந்த மாதிரி செய்கிறதுனால அடியில் இருக்கக்கூடிய கிரேவி கூட ரைஸ் நல்லா கலந்து ஈவனாக நல்லா வெந்துருங்க. இப்போது மேலே வந்து இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. நம்ம இப்போ வடித்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி மேலே வந்து நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து ரைஸ் ரொம்ப ட்ரை ஆகாமல் ஈவனாக நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி அளவுக்கு தான் தண்ணி இருக்கணுங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. மேலே அப்படியும் பட்டும் படாமல் தண்ணியை வச்சுட்டு இப்போ நல்லா பரப்பி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ இதை சுற்றி வந்து நல்லா ஆவி வருங்க. ஆவி வந்ததுக்கப்புறமா வந்து மேலே இந்த மாதிரி கங்கு சிரட்டை இதெல்லாம் போட்டு நல்லா தம் போட்டுருங்க. தம் போட்டதுக்கப்புறமா வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த தம் வந்து கிட்ட 25லேருந்து 27 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். இப்போ 27 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உடனே இதை வந்து பிரிக்கக்கூடாதுங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வந்து அந்த தணல்லையேவும் அப்படியே இருக்கணும், அந்த சூட்லேயே அப்படியே இருக்கணும் பிரியாணி. அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தம் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி வந்து ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அவங்க சொன்ன அதே டிப்ஸ் படி நாங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள், நான் அவங்களுக்கு தம்மை அப்படியே பிரித்து காமிக்கிறேன். அடி வந்து கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க, பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. அதே மாதிரி சிக்கனும் வந்து அவ்வளவு சாஃப்டாக வெந்திருந்துச்சுங்க. ரைஸும் அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே குச்சி குச்சியாக வந்து அவ்வளவு நீளமாக அழகாக வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து அப்படியே வந்து பிச்சிப்பூ மாதிரி இருந்துச்சு. ரைஸினுடைய அந்த சாஃப்ட்னஸும் அப்படியே உதிரியாக இருக்கிறதும் அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சுங்க. சிக்கனும் சரி ரைஸும் சரி. இதுக்கு வந்து அவங்க நல்லா டைம் கொடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. காரமும் ரொம்ப மைல்டாக இருந்துச்சு, ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்பி நல்லா சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சுங்க. அரோமா டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டவங்க எல்லாருமே மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நாங்கள் பிரித்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதாவது சிக்கன் ரைஸ் ரெண்டுமே அவ்வளவு சாஃப்டாக வெந்திருந்துச்சு, அதுவும் குலையாமல் இருந்துச்சு. இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணியை நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.